la! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s. 25 இயர்ஸுக்கு முன்ன இந்த நீர்க்கட்டிகளே இல்லை யாருக்குமே. எவ்ரிடே வர பேஷண்ட்ஸ் எல்லா பெண்களுக்குமே இது எல்லாருமே இயற்கையான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உடல் நலத்தோட அவங்க சொந்த குழந்தைய அவங்க பெற்றுக்குவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் லைஃப் கஷ்டப்படாமல் எல்லாம் நடக்கணும், அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க. இயற்கையில் நம்ம 3 வேலையும் சமைச்சு சாப்பிடணும், செயற்கைன்னா அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. மலடின்னு கூப்பிட்றதுக்கு பெண்ணு பேர் வசதியாக இருக்குன்னு கூப்பிடுறீங்க, ஆனால் நியாயமாக மலடன்னு சொல்கிறதுக்கு வசதி இல்லை, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றது நான் 25 இயர்ஸ் முன்னே சொன்னேன். 5 பேஷண்ட் வராங்கன்னா அதில் 3 பேருக்கு ஆண்களுக்கு தான் குறையும். அந்த அம்மா அவங்க மாமியாரே என்கிட்ட சொல்லுவோம், என் மருமக மலடியாக இருக்குதுக்கா அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் பையனுக்கு தான் குறைவு. குடிக்கிறத நிறுத்தணும், மது பிரியர்கள் அப்படி சொல்லணும், குடிக்காரர்கள் சொல்கிற மது பிரியர்கள். அந்த காலத்தில் கர்ப்பம் ஆகிறப்போ இந்த B12 குறைவாகும், அயன் குறைவாகும், கால்சியம் குறைவாகும், அந்த மாத்திரைகள் விஷயத்தில் அவ்வளோதான் போடுவாங்க, வேறு எதுவும் ஹார்மோன்ஸ்லாம் போட மாட்டாங்க. நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் அது கூட தேவையில்லை, ஏன்னா இந்த திராட்சை பழம் மெயினாக இருக்குது. செட்டில் ஆகிடுறாங்க, பெரிய சோஃபாலையோ இதுலேயோ செட்டில் ஆகிடுறாங்க மணிக்கணக்கில். ஹவுஸ் ஒய்ஃபும் கூட வேலை போக மீதி நேரம் ஃபுல்லாக உட்காந்துறாங்க, நடக்க மாட்டாங்க. 1 hour டெய்லி நடந்தோம்னா ஹார்ட் அட்டாக் தடுக்கலாம், சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். சமீப ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு, கேன்சரையும் தடுக்கலாம். ABC நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட புகழ்பெற்ற சித்த மருத்துவ நிபுணர் ஜமுனா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லாருமே செயற்கை குழந்தை தரிப்பு இல்லை ஒரு வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கலாம். ஸோ இந்த முறைக்கு அதிகமாக மாறிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த குழந்தையின்மை அதிகரிச்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதிகரிச்சதுக்கு காரணம் முதல்ல உணவு முறைகள் மாற்றம். எப்போ உணவு முறைகளை ரசாயன கலவைகள்லாம் வந்ததோ அதனால் சினை முட்டை சினைக்கிற தன்மை குறைஞ்சி போச்சு. ஏன்னா நான் இப்போ 50 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த மருத்துவத்துறைக்கு 25 இயர்ஸுக்கு முன்ன இந்த நீர்க்கட்டிகளே இல்லை யாருக்குமே. எனக்கே ஒரு பாம்பேலேருந்து ஒரு மாடலிங் பண்ணுற ஒரு கேர்ள் வந்தது, அந்த பொண்ணுக்கு இருந்தது. வெளியில் ரெடிமேட்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுனால. ஆந்திராவில் இருந்து ஒரு ஹீரோயின் ஒரு அம்மா வந்தாங்க, அந்த 2 பேரும் நானே அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்ரிடே வர பேஷண்ட்ஸ் எல்லா பெண்களுக்குமே இது இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, நம்ம பெண்கள் முதல்ல 3 வேலையும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் சமைப்பாங்க, மதியம் சமைப்பாங்க, நைட்டு நானே பேஷண்ட் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, மதியானம் சமையல் கடை ஏற கட்டுறதுக்குள்ளே சாயந்தரம் வந்துடும், திருப்பி நைட்டு கடை ஆரம்பிச்சிடணும்மா நான் அப்படிங்குவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் அது செய்கிறது. அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முதல் இடம் கொடுக்கறது உணவு, 2வது தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். அதோட பெண்களுக்கு வேலை செய்கிற சுமையும் வந்துடுச்சு. குடும்பத்தையும் பார்த்துக்கணும், சம்பாதிக்கவும் வேணும், அப்போ தான் வாழ முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுடைய மனநிலை என்ன ஆகிடுச்சு, ஈஸியாக என்ன சமைக்க முடியும், 2 மினிட்ஸில் சமைக்கிறது, உடனே ரெடிமேடாக ஆர்டர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டு, அது போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2வது தலைமுறையே வந்துடுச்சு அது மாதிரி போயிட்டு. அதுதான் முதல் காரணம். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த செயற்கை முறைகள் இல்லை. ஆரம்பித்த புதுசில் எல்லாருமே இயற்கையான முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உடல் நலத்தோட அவங்க சொந்த குழந்தைய அவங்க பெற்றுக்குவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் லைஃப் கொஞ்சம் கஷ்டப்படாமல் எல்லாம் நடக்கணும், அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இயற்கையில் நம்ம 3 வேலையும் சமைச்சு சாப்பிட்ணும், செயற்கைன்னா அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உடம்புக்கு எவ்வளோடைய பாதிப்பு கொடுக்குன்றது நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா ஒரு பெண் குழந்தையாக பிறக்குது, உயரமாக வளருது, ஏஜ் அட்டெண்ட் ஆகுது, அப்புறம் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுது. ஸோ அதுக்கு நேச்சுரல் ஹார்மோன்ஸ் அது பாடியிலே இருக்குது. திருப்பியும் அதுக்கு குழந்தைக்காக ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் ஊசி மூலமாக செலுத்துகிறப்போ, மாத்திரை மூலமாக கொடுக்குறப்போ அது பாடி சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிடுது. அதுதான் உண்மை. இப்போ இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் இயற்கையாக கருத்தரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ வேறுபாடு என்னென்னு? இயற்கையாக கருத்தரிக்கிறப்போ சாப்பாடு ஃபுட்டில் கால்சியம், அயன், வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட ப்ரெக்னென்சி டைமில் நம்ம அது ஊசி மூலமாக மருந்து மூலமாக கொடுத்துருவோம். அதுவும் ஹார்மோன்ஸ் கிடையாது. இப்போ B12 இன்ஜெக்ஷன், அயன் கேப்சூல்ஸ் அந்த மாதிரி என் காலத்தில் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் அது கூட சித்தாவில் அது கூட தேவையில்லை. சித்தாவிலே திராட்சை பழத்தினால
மெயினாக வச்சு அதில் சில மூலிகைகள் கலந்து கொடுக்குறப்ப அயன் நிறைய வந்துடும். அந்த காலத்தில் கர்ப்பம் ஆகிறப்போ இந்த B12 குறைவாகும், அயன் குறைவாகும், கால்சியம் குறைவாகும், அந்த மாத்திரைகள் ஊசிகள் அவ்வளோதான் போடுவாங்க. வேறு எதுவும் ஹார்மோன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் அது கூட தேவையில்லை. ஏன்னா இந்த திராட்சை பழம் மெயினாக இருக்குது. அதில் வந்து நிறைய மூலிகைகள் கலந்தால் அயன் இரும்பு சத்து நிறைய வந்துடும். அதுலேயே சூரணம், மாத்திரைகள், சிரப் எல்லாமே இருக்குது அதில். அடுத்தது முத்து சிப்பி இருக்குது. முத்து எடுக்கிறோம்ல அந்த சிப்பி, அது ஃபுல்லாக கால்சியம். அது அப்படியே வந்து கால்சியமாக பவுடர் ஆக்கி கொடுப்பாங்க. அந்த பஸ்மம் பண்ணுவாங்க சித்தாவில். அதை கொடுக்குறப்ப கால்சியம் டிஃபிஷியன்சி, இந்த சுண்ணாம்பு சத்து குறைவு வந்து சரியாக வந்துடும். இது இல்லாமல் நானே நேச்சுரலாகவே 3 டெய்லி கர்ப்பமான பெண்கள் மதிய நேரத்தில் 3 வெத்தலை, கலப்படம் இல்லாத ஒரு பாக்குத்தூள், வெள்ளை சுண்ணாம்பு வச்சுக்கிட்டோம்னா நேச்சுரல் கால்சியம் வரும். ஸோ இதெல்லாம் இயற்கையான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு செயற்கை முறை தேவையே படலை. ஆண்களுக்கு அப்போ அவ்வளோ ட்ரிங்க்ஸ் கிடையாது, எப்பாவது ஒரு வாட்டி குடிப்பாங்க. இப்போ டீ மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்க வந்து ரொம்ப குடி ஜாஸ்தி, ஸ்மோக் பண்ணுறது அதிகம். வீட்டில் லேடிஸ் வந்து 3 வேளையும் சமைக்கிறது, ஆஃபீஸுக்கு போகிறதுனால முடியலன்றதுனால அவங்க வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ அந்த வெளியில் சாப்பிட்ற உணவில் வர ரசாயன கலவை, இந்த குடியில் இருக்கிற அந்த எத்தனால், அது ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் ரெடிமேட் ஃபுட்டு, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அந்த உயிரணுக்கள் அளவு எண்ணிக்கையை குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே இருந்த ஆண்களுக்கான உயிரணுக்கள் இப்போ இல்லை. அப்போ 5% தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா அந்த இதுலேயே வந்து WHO 5% தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கு 14% அதிகரிச்சிடுச்சு. 2 பேர் பக்கமும் காரணம் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர், டேஸ்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் தான் மெயின் காரணம். நம்ம வந்து நேச்சுரலாக சாப்பிட்டப்போ இந்த பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இப்போ எங்கள் வீட்டிலே நாங்கள் 7 பேர். எங்கள் அம்மாவுக்கு சித்தி ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 13 பேர். அவங்க 95 இயர்ஸ் வந்தாங்க. அவங்களாம் எதுவுமே செய்யலை, தானாக தான் பிறந்து. இப்போ ஒரு குழந்தைக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் இல்லாத தன்மை, செட்டில் ஆகிடுறாங்க. அப்படியே சோஃபாலேயோ இதுலேயோ செட்டில் ஆகிடுறாங்க மணிக்கணக்கில். ஹவுஸ் ஒய்ஃபுங்க கூட வேலை போக மீதி நேரம் ஃபுல்லாக உட்காந்துடுறாங்க, நடக்க மாட்டேன்றாங்க. 1 ஹவர் டெய்லி நடந்தோம்னா ஹார்ட் அட்டாக் தடுக்கலாம், சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். சமீப ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு, கேன்சரையும் தடுக்கலான்ட்டு 1 ஹவர் நடக்கிறது. ஸோ அதெல்லாம் இல்லாததுனால மலட்டுத்தன்மைன்றது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைஞ்சி போயிடுச்சு, பெண்களுக்கு வந்து சினை முட்டை சினைக்கிற தன்மை குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சந்தித்தா தான் கரு உருவாகும். ஸோ இதுவும் அதிகமாக இல்லை, அதுவும் அதிகமாக இல்லை. அதனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறப்போ அது ரெண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ அவங்க கருத்தரிக்கிறது கஷ்டமாயிடுது. அப்போ வேறு வழி இல்லைன்னு செயற்கை முறைக்கு போகிறப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் அந்த பொண்ணுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஆனால் திருப்பியும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து பாடி சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிட்டு பிளட் சுகரில் இருந்து பிரெஸ்ட் கேன்சர் வரைக்கும் வருது. இதனால் வருது. இது எல்லாருக்குமே தெரியும். அது செய்கிற டாக்டர்ஸ் கூட தெரியும். அந்த இதில் கூட கையெழுத்து போடுவாங்களே, அதுலேயே குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்க என்னென்ன இதெல்லாம் வரும். இது என்னுடைய கேள்விதான் மேம். இப்போ வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்க போகிறாங்க, அது மூலமாக ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது? பொண்ணு ஹைட் கேட்டுற வெயிட் இருக்குது, அது இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கிட்டே வந்துருக்குறாங்க. நிறைய பேர் என்கிட்டே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு அந்த IVF இந்த செயற்கை முறை பண்ணுறப்போ 55 கிலோ இருந்தது, என்கிட்ட வரப்போ 74. ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், சுகர் ஆரம்பம், வயசு 27. அவங்க குடும்பத்தில் யாருக்குமே சுகர் இல்லை. இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனால் வந்தோம். ஓகே, பரம்பரையில் இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இப்போ நார்மல் பிரசவம் நடக்கிறது கஷ்டம். அந்த குழந்தையாவது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த குழந்தையும் ஹார்மோன்ஸ்னால் உருவாக்கப்பட்டதுனால எங்கெல்லாம் அந்த ஹார்மோன் ஊசி போட்டு தானே உருவாக்குறாங்க. அதனால் அந்த ஹெல்த்தியான குழந்தையும் இருக்காது. ஸோ பெரும்பாலும் இந்த பாசிட்டிவ் ஆகுறவங்க ஒரு தினம் ஒரு நோயாளி வாழ்க்கை வாழ்கிறாங்க. சில பேர் தான் ஆகுறாங்க. அது சில பேருக்கு அந்த குழந்தை வந்து அவங்களுடைய சொந்த குழந்தையா கூட இருக்காது. யாராவது டோனர் செமன் அந்த மாதிரி வச்சு செய்வாங்க. அது பேஷண்ட்டுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பெரும்பாலும் சில பேருக்கு சொல்கிறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் பெரிய விஷயம், பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை புதுசாக வந்திருக்கிறது என்னென்னா, ஆண்களுக்கே குறை இருந்தாலும் பெண்களை வந்து செயற்கை முறைக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க ஜாலியாக இருக்கு, இவங்களுக்கு வந்து இவங்களை ஹேபிட்ஸ் அவங்களால மாற்ற முடியாது. சில பேர் என்கிட்டே வந்து பேசிகிட்டே போயிட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதானா பரவாயில்ல, நான் வரது கஷ்டம். அது மாதிரி உங்கள் தலைவலி அவங்க வயிற்று வலி இல்லைங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதானா 2 பேரும் வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை நான் திருப்பி அனுப்பியிருக்கேன். ஏன்னா அது அவருக்கு அந்த
தந்தை நாம் ஒய்ஃபு தாயாகுது, நாம் தந்தையாகிறோம் என்ற அந்த ஒரு சந்தோஷமே புரியாமல் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் அவருக்கு தான் உயிரணுக்கள் குறைவு. அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னா எப்படி மருந்து கொடுக்குறது? அது வந்து செயற்கை முறையில் நிறைய ஒர்க் அவுட் ஆகிடும். அவரை பார்க்க கூட வேண்டியதில்லை, அவங்களுக்கு மேலே பற்றி கவலையே இல்லை, கையெழுத்து போட்டால் போதும் அவர் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவங்கள லேடிஸை நோண்டினா தான் அவங்களுக்கும் காசு, ஜென்ஸு வந்து வராது பெருசாக. அதனால் நல்லா இருக்கிற லேடிஸையே வந்து 2-3 லேப்ரோஸ்கோப் பண்ணுறது நிறைய தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு இல்லைன்ற காரணம் கண்டுபிடிக்க கூட அது தேவையில்லை. இவங்களுக்கு தான் நிறைய இப்போ ஜென்ரலாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைகிறது தான் ஜாஸ்தி. நான் ஆரம்ப காலத்திலே சொன்னேன், மலடின்னு கூப்பிட்றதுக்கு பெண்ணு பேர் வசதியாக இருக்குன்னு கூப்பிட்றீங்க, ஆனால் நியாயமாக மலடன்னு சொல்கிறதுக்கு வசதி இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு, அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, அதாவது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றத நான் 25 இயர்ஸ் முன்னே சொன்னேன். எல்லாம் ஏன்னா ஒரு 5 பேஷண்ட் வராங்கன்னா அதில் 3 பேருக்கு ஆண்களுக்கு தான் குறை இருக்குது. அந்த அம்மா அவங்க மாமியாரே வந்து என்கிட்ட சொல்லுவோம், என் மருமக மலடியாக இருக்குதுங்க அப்படின்ட்டு. இல்லைம்மா உங்கள் பையனுக்கு தான் குறைவு. அது அந்த காலத்துலேருந்தே மறைச்சிடுறாங்க, ஆண்கள் குறை இருந்தாலுமே பெண்கள். அது இப்போ கொஞ்சம் சிட்டியில் கொஞ்சம் அது இல்லை, ஆனால் கிராமத்தில் இன்னும் இருக்குது, வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறேன். இன்னும் கூட சில பெண்கள் தனியாக வந்து அழுவாங்க என்கிட்ட, என் கணவர் வரமாட்டார், எனக்கு மட்டும் மருத்துவம் பண்ணுங்க. இது அவங்க தலைவலிக்கு அவங்க ஜுரத்துக்கா பார்க்குறது, அது புரியணும். இப்போ வந்து அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் அவ்வளோ குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. இயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம என்ன மாதிரி ஃபுட் ரொட்டீன் எடுத்துக்கணும்? ஒன்றுமே இல்லைம்மாக்கா, நம்ம வந்து மிளகா தனியாக அரைச்சிக்கணும், ரெடிமேட் பேக்கெட் வாங்கவே கூடாது. எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து எப்படி பாடினாலும் வாங்கக்கூடாது நம்ம. ஏன்னா அதில் போடுற வந்து ஒரு கெமிக்கல் வந்து கருத்தரிக்கிறதுக்கும் தடை வரும், மலட்டுத்தன்மை அதிகரிக்கும் கெமிக்கல். அது ரொம்ப அது நேம் கூட வந்து கார்போனிக் ஆசிட்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இந்த பேருங்கெல்லாம் சொல்கிறதுனால ஜனங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆனால் சில பேர் அது என்ன அதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால அது அந்த மாதிரி ஒரு ஆசிட் இருக்கிறதுனால அது வந்து சினை முட்டை சினைக்கிற தன்மையை குறைச்சிடும் இந்த. ஆமாம், அதனால் வந்து 2 பேர் அவருக்கு வந்து உயிரணுக்களை குறைச்சிடும். அதனால் வீட்டில் மிளகா தனியாக அரைச்சிக்கணும், மிளகு சீரகம் தனியாக அரைச்சி ரசம் வைக்கணும். அதில் இஞ்சி பூண்டு கட்டி பெருங்காயம் போட்டால் நீர் கட்டியே போயிடும் பெண்களுக்கு. ஆமாம், பெண்களுக்கு நீர். நான் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிட்டு வந்தேன், எனக்கு நிறைய இமெயில் வந்தது, பிசிஓடி இல்லை, வெயிட்டு குறைச்சிட்டேன், அதில் சில டைம் நான் கன்சீவ் ஆகிட்டேன், மெடிசனே இல்லை, டயட்டு தான் 4 ஹவர்ஸ் பேசினேன் 6 to 10 ஃபுல்லாக. அதில் வந்து அவ்வளோ நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டு. சின்ன சின்ன குறைகள், இப்போ கருக்குழைகள் அடைப்புன்றது மிக குறை, அதில் வந்து வெயிட் குறைகிறது எல்லாம் நடக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் காலம் கொஞ்சம் குறைச்சி செய்தால் கூட அந்த கருக்குழை அடைப்பு எடுக்கலாம். ஸோ இதை செய்யணும். ஹோட்டல் சாப்பாடு முற்றிலும் தவிர்க்கணும், அதுதான் ரொம்ப. ஏன்னா அந்த ஹோட்டல் சாப்பாட்டில் நிறைய ரசாயன கலவைகள் இருக்குது. குடிக்கிறத நிறுத்தணும், அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்குது ஜனங்களுக்கு. பழக்கம் மது பழக்கம் இரண்டையுமே மது பிரியர்கள் அப்படி சொல்லணும். ஆமாம், மது பிரியர்கள் குறையும். அவங்களே மரியாதையாக சொல்லணும். ஆமாம், அவங்க குடிக்காரர்கள் சொல்லணும், மது பிரியர்கள் அவர்களை வந்து குறைக்கணும். இதில் கொஞ்சம் இப்போ சமீபமாக லேடிஸும் சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக, ஏன்னா லேடிஸுமே ஈஸியாக ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. அது இருக்குது, ஸ்மோக் பண்ணுறது ரேராக கேட்டிருக்கேன், ட்ரிங்க் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக. வீக்கெண்ட் ஆனால் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ரிங்க் பண்ணுறாங்க, அது நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டுடுங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு நானும் சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சித்த மருத்துவன்றது ஒரு எல்லா விதமான மூலிகைகளும் கலவை, இயற்கையானது. ரொம்ப இப்போ கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். நிறைய வந்து நான் பார்த்து 50 வருஷத்துக்கு நான் பார்த்த மருந்துகளையே பாதி தான் இப்போ கிடைக்கிது, பாதி கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை இந்த மாதிரி உணவு மூலமாக டாக்டருடைய உதவியே இல்லாமல் அவங்க சரியாக்கிக்கலாம். நான் கூட சின்ன சின்ன குறைகள், இப்போ மென்சஸ் 2-3 months ஒன்ஸ் வருது, இந்த உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். இப்போ ஒரு 60-50% ஆக்டிவ் ஸ்போம்ஸு, அதாவது ஒரு செமனில் வந்து 3 விதமான அணுக்கள் இருக்கும். இறந்து போனது, உயிரோடு இருக்கிறது, உயிர் இல்லாமல் இருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கிறது மட்டும் ஒரு 50-60 இருக்கணும். இந்த வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் ஒரு 20-30 இருந்தால் போதும். எல்லாருக்கும் அது வந்து இப்போது ஈக்குவலாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஆக்டிவாக வந்து 25-30 இருக்கும். அவங்க இந்த டயட்டு சாப்பிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க 50க்கு வந்துடுவாங்க. அது அவங்கள பார்க்குறப்ப எனக்கு தெரியும், இவங்களுக்கு நானே தேவையில்லை, இவங்க இது மாதிரி டயட்டு இப்போ இதை கேட்குறவங்க செய்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும். அவங்க செய்ய வேண்டியது இந்த செயற்கை நிறம், மனம், சுவை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், திடீர் உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா
சின்ன சின்ன குறைகளில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலாக போகிறேன், அந்த டாக்டர் பார்த்தேன், இத்தனை டாக்டர் பார்த்தேன், கோயிலாக போகிறேன்னு. பட் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குறையாக இருந்து அது இப்போ அந்த உயிரணுக்கள் அறவே இல்லை, 2 கருக்கோட அடைப்புன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகாமல் ரிசல்ட் வந்துடும். அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு தேவை இருக்குது. எல்லாருக்குமே வந்து இப்படியே டைட் பண்ணால் குழந்தை பிறந்துடும் நான் சொல்ல முடியாது. சிறு சிறு குறைகள், அதாவது இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மென்சஸ் ஆகிறவங்க, இந்த ஆக்டிவ் ஸ்போம்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும், 50%க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறப்போ ஒரு 20-30% இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த டயட்லேயே நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறது இல்லை, நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க, உயரத்துக்கு ஏற்ற ஹைட் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 70 கிலோ தான் இருக்கணும், ஆனால் 110 கிலோ இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக, ஏன்னா சித்தாவில் அந்த வெயிட்டு குறையிறதுக்கு ரொம்ப அருமையான மருந்துகள் இருக்குது. நான் முதல்ல அதை தான் செய்வேன், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கொண்டு வந்துடும். வர்றப்போ அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த ஒபிசிட்டி, அந்த ஊழச்சதைகள்ன்றது 2 பேருக்குமே பாதிப்பு கொடுக்கும். அதுதான் அது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண பார்த்தாங்கன்னா இதை கேட்குறவங்க கூட அவங்களுக்கே தெரியும் அது இம்ப்ரூவ்மெண்ட். அதான் மெயின் விஷயம். சித்தாவில் வந்து இப்போ இயற்கையான முறையில் முடியாதவங்க, சின்ன சின்ன குறை இருக்கவங்க சித்தா மூலமாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் அவங்க வந்து அந்த கருத்தரிக்கலாம்? குறையின் தன்மையை பொறுத்து, இப்போ கருக்குழாய்கள் அடைப்பு இருந்ததுன்னு வச்சா கண்டிப்பாக ஒரு 1 year ஆகுது எடுக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த குறைகளெல்லாம் நானே 2-3 monthsலேயே நிறைய பேர் கொடுத்துருவேன். சரி பண்ணிடலாம். நான் அவங்க கிட்ட மட்டும் அதிக நாள் சொல்லுவேன். ஏன்னா அது மேஜிக் மாதிரி நம்ம வந்து ஒரு ஜோதிடம் சொல்கிற மாதிரியோ இல்லை அருள் வாக்கு சொல்கிற மாதிரியோ நீ வந்து இது மாதிரி சீக்கிரம் ஆகிடுவேன் அப்படி சொன்னால் நான் மருத்துவர் இல்லை, வியாபாரி ஆகிடுவேன், இல்லை ஜோசியர் ஆகிடுவேன். அதனால் ஒரு டாக்டராக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு இந்த 2 months once, ஒரு சிலருக்கு 9 times 18 months ஆகும். அதுக்குள்ளே அவங்க எப்போ வேணாலும் ஆகிடுவாங்க. ஒரு சிலருக்கு 12 times 13 times அந்த மாதிரி அவங்களுடைய வெயிட்டு பொறுத்து. ஏன்னா சில பேர் அவங்க என்கிட்ட வரப்போ சுகர் பேஷண்ட்டாக வருவாங்க, பிபி கொலஸ்ட்ராலோட வருவாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அதுக்காக ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்குவேன். எனக்கு ஹெல்த்து ஃபஸ்ட்டு, பேபி நெக்ஸ்ட்டு. அதனால் அந்த எந்த இதில் அவங்க ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த துறையை சேர்ந்த ஒரு மருத்துவருக்கு அனுப்புவேன். அவர் எனக்கு ஒரு ஒப்பீனியன் அனுப்புவார். அது என்னுடைய மருந்துலேயே சரியாயிடுது. சுகரெல்லாம் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் என்கிட்ட வந்தால் நான் கொடுக்குற மருந்துலேயே சரியாயிடும். நான் கோயம்புத்தூரில் ஒருத்தருக்கு 35 வருஷத்துக்கு முன்னே ட்ரீட்மெண்ட் எடுத்து அவருக்கு சுகருக்கு டயட்டெல்லாம் சொன்னேன். அப்போ அவருக்கு 30-35 வயசு சாப்பிடுது, இப்போ 70 இருக்கும். இன்றைக்கும் அவர் ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம அந்த டயட்லேயே வாக்கிங் பண்ணிவிட்டு வர்றாரு. அந்த நான் பார்த்து பிறந்த குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணிட்டாரு. ரொம்ப அவர் சொல்கிற அன்னைக்கு கொடுத்த டயட் அப்படியே எனக்கு தம்பிங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு வச்சு நடத்தின்னு இருக்கிறாங்க, நான் தான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்படி அந்த சுகர் கண்ட்ரோல் வந்து சித்தாவில் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகர் வந்து நான் கம்ப்ளீட்டாக நல்லா ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறது போய் அது ஆக முடியாது. ஏன்னா முதல்ல அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசில் கொஞ்சம் உட்கார்ந்து வேலை செய்யாத அவங்களுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. இப்போ டயட்டு இப்போது சாதமே வந்து களத்து மேட்டிலேருந்து அரிசி வரும், அது மாவு மிஷினில் போட்டு உமி எடுத்துகிட்டு பச்சரிசி புழுங்கலரிசியாக சாப்பிட்டுடும். இப்போ அது போய் பாலிஷ் பண்ணிவிட்டு அது கெமிக்கல் ஆகிடுது. காய்கறியெல்லாம் உரம் போட்டு அந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டு அது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. எல்லாத்துலேயும் கலர் வேற சேர்த்துடுறாங்க, கெமிக்கல் எல்லாத்துலேயும் கலர். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஆகிட்டு வருது. மாட்டுக்கு IVF ஊசிங்க தான் ஒரு 10 மடங்கு போடுறாங்க, அந்த பாலும் கலப்படம். அதனால் என் பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா அரிசி சாதம், அரிசியை வடித்து சாப்பிட சொல்கிறேன். காய்கறி மீனெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க, அது வந்து இப்போ அப்படி செய்யாமல் வேக வச்சு சாப்பிட சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா டாக்டர் ஆஞ்சநேயிலன்னு ரொம்ப ஃபேமஸ். அவர் அந்த கேரட்டெல்லாம் பசங்களை கொடுப்பார் சாப்பிட சொல்லி வரேன். ஸோ அந்த மாதிரி இது செய்யக்கூடாது, இப்போ செய்ய முடியாது. இப்போ அதை வேக வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி பால் 50% வாட்டர் 50% பால். எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறாங்கல்ல, அது செய்யவே கூடாது. இப்போ போன 10 நாள் ஒரு 15 நாளைக்கு முன்னே ICMRல இந்தியன் சென்ட்ரல் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்துருக்குது. என்னென்னா எண்ணெயை வந்து ஒரு வாட்டி வடையோ ஏதோ எடுத்துகிட்டு திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரோட்லலாம் அது மாதிரி சொல்ல முடியாது, போகிறோம் அவங்கள கட்டுப்படி ஆகாது. ஸோ அதை கொட்டவும் மாட்டாங்க, அது மாதிரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி இப்போ உணவில் எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நான் இந்த ஐடியாஸ் எல்லாம் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ரசாயன கலவைகளால் வர பின்விளைவுகள் குறைச்சி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டியதும் இருக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நல்ல விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. Vacation to Sri Lanka starts from ₹24,999 only. GT Holiday. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s.